திண்டுக்கல் மாவட்டத்துல வெள்ளத்தின் போது 2025 வெள்ளத்தின் போது அரசு பள்ளியில வெள்ளம் சூழ்ந்து விட்டது. நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் சேர்ந்து பணத்தை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எடுத்து வைத்தோம். அவர்கள் அதற்கு அப்புறம் கல்வித்துறை அதிகாரியுடன் பேசி அந்த வெள்ளத்திலிருந்து பள்ளியை காத்து விட்டனர். இது போன்ற சேவைகள் செய்திருக்கிறோம். ரோடு போட வேண்டும் என்று பள்ளப்பட்டி கிராமத்தில் நீண்டகால போராட்டம். அந்த போராட்டத்திலும் எங்கள் நிர்வாகிகள் இணைந்து அந்த 1 வீக்ல அந்த ரோடும் போட்டாங்க. இதெல்லாம் எங்களுடைய களப்பணி. வெள்ளத்தை சரி செய்த பின்பு அந்த பள்ளி தலைமை ஆசிரியரே எங்களுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் இடைநிற்றல் இப்பொழுது சற்று குறைந்துதான் உள்ளது. அடிப்படை கல்விங்கிறது 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்க. குறைந்துதான் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். இல்ல, அடிப்படை கல்வியோட தான் இருக்கு. அதை கல்லூரி வரை எங்களுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள் படிக்கணுங்கிறது தான் எங்களோட கட்சியோட கொள்கைகளும். சிறுபாலர் கல்வியிலிருந்து கல்லூரி வரை இலவசமாக அரசு கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கொள்கையா இருக்கு. பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் எப்படி அணுக வேண்டும், யாரை அணுக வேண்டும், எப்பொழுது இது அணுக வேண்டும், எங்கு வீடு கட்ட வேண்டும், எவ்வாறு வீடு கட்ட வேண்டும், எத்தனை சதுர அடிக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு எங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு எப்போதும் இருக்கிறது. எல்லாம் எங்களுக்கு ரெகக்னேஷன் மக்கள்கிட்ட இருந்து வர்றதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நாங்களும் சுமூகமான அணுகுமுறையில மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அமைதியான முறையில தான் போராட்டம் நடத்துறோம். எந்த டிபார்ட்மெண்ட்டை அணுகுனா இந்த வேலை சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான அந்த டிபார்ட்மெண்ட் அணுகிறோம். அதனால எங்களுக்கு எதிர்ப்புகள் இது வரைக்கும் வரல. மக்கள்கிட்ட ஆதரவு நிறைய வந்திருக்கு. இது மாதிரி மக்களுக்கு போராடுறது, உரிமை குரல் கொடுக்கறதுக்கு எங்கள் கட்சி எப்பொழுதும் முன்னின்று நடத்தும். எப்பொழுதும் அழைக்கலாம் சோசியலிஸ்ட் மக்கள் கட்சி.